புலனாய்வு பத்திரிகையாளர் என கூறிக்கொண்டு தங்களை மிரட்டி ஆபாசமாக பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவைச் சேர்ந்த திமுக மகளிரணி நிர்வாகிகள் முசிறி டிஎஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவைச் சேர்ந்த மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் ரேணுகா, தொட்டியம் நகர மகளிரணி அமைப்பாளர் சீதா, கிழக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் முருகவேணி, தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கிருஷ்ணவேணி ஆகியோர் முசிறி துணை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து தனித்தனியே புகார் மனு அளித்துள்ளனர். புலனாய்வு வார பத்திரிகையாளர் என கூறிக்கொண்டு வந்த நபர் தாங்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் கட்சியினருடன் தகாத உறவு வைத்துள்ளதாகவும் கூறி அது தொடர்பாக செய்தி வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி பணம் கேட்டு வருகிறார். எனவே சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் கூறியுள்ளனர். வடக்கு மாவட்ட மகளிர் அணியாக இருக்கேன். நான் என் பேர் ரேணுகா, தொண்டரணி துணை அமைப்பாளராக இருக்கிறேன். ஒரு வாரப்பத்திரிக்கை நிருபர் என்கிட்ட ஃபோனில் அழைச்சிட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், உன்னை எம்எல்ஏவை பற்றி தப்பான நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னார். நான் சொல்லுங்கள் என்னங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீயும் முருகவேணி 2 பேரும் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோவோட ஆதாரத்தோடு இருக்குது, நான் சாயந்தரத்துக்குள்ளே உனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். சரிங்க, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்தால் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், எங்கள் வீட்டுக்காரரும் டைவர்ஸ் பண்ணிடுவார், நானும் தெருவில் தாங்க சார் அலையணும்னு சொன்னேன். இல்லை நான் உன்னை நேராக சந்திக்கணும்னு சொன்னார். நேராக வந்தார். நேராக வந்தோடனே 50,000 எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா நான் கூப்பிட்றப்பெல்லாம் வான்னு சொன்னார். எனக்கு நான் பயந்துக்கிட்டு நான் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். தொட்டி ஒன்றியம் மகளிரணி அமைப்பாளர். என்னை ஒருத்தர் ஃபோனில் பேசினார். அவர் யார் என்னன்னு கேட்டேன். நான் ஒரு பத்திரிகை நிருபர்னு சொன்னார். யார் எந்தன்னு சொன்னேன். அவர் சொல்லலை. நீங்கள் சந்து கடை வச்சு நடத்திட்டுருக்கீங்க, எனக்கு மாதம் பணம் 10,000 பணம் கொடுன்னு சொல்லி கேட்டார். சார் நான் அப்படியெல்லாம் இல்லை சார், நான் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரு பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னார். சரி, எனக்கு நீ அக்கா தங்கச்சோட போகிறீங்க இல்லைங்களாண்ணா, 3 பொண்ணு வச்சுருக்கேன் சொன்னேன். எனக்கு மாதம் 10,000 கொடுத்தா கூட நீ இன்னும் நல்லவளா தேவையா தானே, எம்எல்ஏவோட படுத்து தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நிறைய திட்டினாரு. நான் போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தக்க நடவடிக்கை